பிரதோஷம் வருவது என்பது ருணரோஷ பிரதோஷம் என்பார்கள். உடம்பில் உள்ள நோய் நொடிகளை நீக்கக்கூடிய பிரதோஷம் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். அதே போல திருமணம் தடைபெற்றிருக்கு, 30 வயசு மேல ஆயும் திருமணம் நடைபெறல அப்படின்னா இன்று நடைபெற இருக்கின்ற இந்த பிரதோஷ நன்னாளிலே ஆலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து முழு அபிஷேகத்தையும் கண்டு சிவபெருமானை தரிசனித்த வந்தால் நிகழக்கூடிய இந்த பிரதோஷ நன்னாளிலே சுவாமியை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த திருமணம் தடையானது வெகு சிறக்கில் நீக்கம் பெற்று நல்ல முறையில் திருமணம் நடைபெறும். அதை தொடர்ந்து இன்று நடைபெற இருக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், செவ்வாய் கோளின் தாக்கம், செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும் என்றால் செவ்வாய் தோஷங்களை குறைக்கக்கூடியது. பிரதோஷம் என்பதே தோஷங்களை நீக்கக்கூடியது தான். அதே போல செவ்வாய்க்கிழமை வரைக்கூடிய பிரதோஷம் அந்த நன்னாளிலே சுவாமியையும் நந்திய பெருமானையும் வழிபாடு செய்தால் அந்த செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் குறைந்து செவ்வாய் பகவான் நமக்கு நன்மையை செய்வார். சிவா திருச்சிற்றம்பலம்.